மகனை தேடுவதற்கு நீ உதவி செய்வாயா என்றாள் குந்தி. அதற்கு கர்ணனோ, அக்னி ஜுவாலைகள் அடங்கியதாக தோன்றலாம் தாயே, ஆனால் அந்த சாம்பலுக்குள் அக்னி கனன்று கொண்டே இருக்கும். அதுபோலவே உங்கள் புதல்வனின் வாழ்வு முழுவதும் வேதனையும் அவமானமும் என்றான் கர்ணன். இந்நிலை மாறும். உன்னுடைய வாழ்வில் இனி துக்கமும் அவமானமும் வருவதை இனி நான் அனுமதிக்க மாட்டேன் என்றாள் குந்தி. மகனே, நீயும் பாண்டவர்களில் ஒருவன். பாண்டவர்களில் மூத்தவன் கர்ணன் என்று அழைக்கப்படுவாய். எனவே துரியனை தியாகம் செய்வாயாக. உன்னுடைய சகோதரர்களோடு இணைந்து விடு என்று கேட்டாள் குந்தி. என்ன, என் உயிரை நான் துறக்க வேண்டுமா? அகிலமே அவமதித்த வேளையில் அரவணைத்தவன் அவனே. அவனை துறப்பதா? செஞ்சோற்று கடனை உதறினால் அது உங்களுக்கு பெருமையா என்று கேட்க, துரியோதனன் அதர்மம் புரிபவன் ஆவான். அதர்மம் புரிபவனை ஏன் நாட வேண்டும் என்று கேட்டாள் குந்தி. ஏனெனில் கர்ணனின் வாழ்வில் பெரும்